என் ஒய்ஃப் நேற்று மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, எங்கள் பெங்களூரில் இருக்கிறதே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எவ்வளோ ரூபாய் வந்திருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 15,11,951 ரூபாங்க. இன்சூரன்ஸ் என்ன வாசா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 99% வந்து ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம், நான் உங்க வாசன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். டிடிஎஃப் இன்னைக்கு எங்க இருக்கோம்னா நம்மளோட பெங்களூர்ல இருக்கோங்க. எதுக்காக இங்க வந்திருக்கோம்னு சொல்லி போன வீடியோ பார்த்து நம்ம டிடிஎஃப்க்கு தெரியும். நம்மளோட ஹயபுசாவும் நல்லபடியா வந்து பண்ண சுசுகி ஷோரூம்ல கொண்டு போய் சேர்த்தியாச்சுங்க. நேற்று காலையில ஒரு 6 மணி பக்கம் கொண்டு போய் நிப்பாட்டிட்டோம். அதாவது ஷோரூமே வந்து பண்ண ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்டே வந்து பண்ண இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவங்க வாட்ச்மேன் நைட் எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நைட்டே ஒரு ஒன்று எதிர்பார்த்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி வந்து பண்ண காலையில தான் வர முடிஞ்சது. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நடப்பதெல்லாம் நன்மைக்கு. ஸோ அதுக்கப்புறம் வண்டியை விட்டாச்சுங்க. நாங்கள் ஓட்டிட்டு வந்த டயர்டு, வந்த கார்ல வந்த டயர்டு. சரி படுத்தவங்க அப்படி ஜம்முன்னு தூங்கிட்டோம். ஈவினிங் 6 மணிக்கு தான் எந்திரிச்சோம். சரி மழை வேற நல்லா வந்துச்சு. உங்களுக்கு காட்டலான்னு வீடியோ எல்லாம் எடுத்தவங்க. பட் பெருசா கேப்சரே ஆகல அதுல. அதுக்கப்புறம் சரி 6 மணிக்கு மேல என்ன தொந்தரவு பண்ணிட்டவங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அப்படிலாம் நான் நினைக்க மாட்டேன். முன்னாடி 10 மணி ஆனாலும் கால் பண்ணுவேன். பட் இருந்தாலும் வந்து பார்த்துட்டீங்கன்னா தொந்தரவு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இப்ப கால் பண்ணி இப்போ அன்பார்ச்சுனேட்லி எடுக்கல அவங்க. சரி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஷோரூமுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கோங்க. என்ன நடக்கும்னே தெரியும். ஹோட்டலுக்காண்டி நடந்து போறோம். வேடிக்கை பார்த்துக்கிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இந்த பக்கம் வேடிக்கை பார்த்து இந்த பக்கம் எங்க பாக்குறதுனே தெரியலண்ணே. எங்க பாக்குறதுனே எந்த சைடு பார்த்து நடக்கிறதுனே தெரியல. அவ்வளவு வண்டி டிராஃபிக். தம்பி நானும் பெங்களூர்ல பைக் ஓட்டினோம்ப்பா. ஸோ வந்து இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா ஒயிட் ஃபீல்ட்ஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய ப்ரூக் ஃபீல்ட் அப்படிங்கிற ஏரியா பக்கத்துல தாங்க இருக்கோம். வந்து நம்ம கோயம்புத்தூர்ல ப்ரூக் ஃபீல்ட் மால்லாம் கேள்விப்பட்டிருப்போம்ல, அந்த மாதிரி ப்ரூக் ஃபீல்ட் பக்கத்துல இருக்கும். ஷோரூமுக்கு வந்து 5.6 கிலோமீட்டர்ஸ்ங்க, 20 மினிட்ஸ் ஜர்னிங்க. பரவாயில்ல. 6 கிலோமீட்டருக்கு 20 நிமிஷங்கிறதுல எவ்வளவோ பரவாயில்ல. பெங்களூர்ல வந்து இந்த டிராஃபிக் எல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்களா, அதனால தான் நமக்கு கொஞ்சம் பரவாயில்லையா. சுசுகி ஷோரூம்ல வேற போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. சப்போஸ் ஆமாண்டா ஒரு வேலை நல்லா பேசுவார் அவரு, வண்டி எடுத்துட்டு வாங்க ப்ரோ, நான் பயங்கரமா பண்ணி தந்துறேன், உங்களுக்கு புது வண்டியே கொடுத்துருவேன்னு சொல்லி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாரு. ரொம்ப டைம் ஆயிடுச்சுலடா, 3 வருஷம் பக்கம் ஆயிடுச்சுடா. அவங்களுக்கு ஒரு சொல்லி ஒன்றும் பண்ண முடியாது. இன்சூரன்ஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவா தாங்க போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட இன்சூரன்ஸ் மட்டுமே 60,000 ரூபாய் 80,000 ரூபாய் பக்கம் வரும். ஷோரூம் போனா என்ன சொல்றாங்க ஏது சொல்றாங்கன்னு சொல்லி தெரிஞ்சிடும். திடீர்னு நேத்து இங்க 900 எடுத்துட்டு மோட்டோ லாக் பண்ணதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. ஒரு திருநங்கை அக்காக்கு இங்க உதவி பண்ணோம், ஒரு சின்ன உதவி. ஆமா, ஏன் அது டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரியல. அதுக்கப்புறம் இங்க பைக் ரைட் பண்ணும்போது கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல, அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு நேத்து. ஆனா நான் ரூம் விட்டு வெளியே போலங்க. என் ஒய்ஃப் நேத்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, எங்க பெங்களூர்ல இருக்கிறதே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி. நான் ஏதோ வேணும்னு எக்ஸ்டெண்ட் பண்ணுமா தூங்கிடும். அவ்வளவு தூரம் மாடு மாதிரி மனுஷங்க ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கோம். கடலூர்ல இருந்து காஞ்சிபுரம் வந்து காஞ்சிபுரம்ல ஃபுல்லா அஞ்சு பைக்கை ஏத்தி அங்க இருந்து அப்படியே வந்து பண்ணா நான் ஸ்டாப்பா வந்து பண்ணா பெங்களூர் வந்திருக்கோம். அந்த டயர்ல தூங்கிட்டோம். வந்து காலைல வண்டியை இறக்கி விட்டு அங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு உடனே தூக்கமும் வரல. அப்புறம் கொஞ்ச நேரம் இது பண்ணிட்டு மத்தியானம் தூங்கணும். அவ்வளவுதான், க்ளோஸ். எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? என் ஒய்ஃப் மனசுல எனக்கு தெரிஞ்சு இவனுங்க ஏதோ ஒரு பொண்ணுங்களை பார்க்க போயிருக்கானுங்க. சொல்லுடி, வேற ஒரு பொண்ணு. ஐயோ, அதனாலதான் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கானுங்க. வேற 2 பேர் கூடயே இருக்காங்க. நம்ம 2 பேர் தானே அப்படின்னு அவன் தான் நினைச்சிட்டாளா? அதான் ஒன்னும் புரியல. கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அக்காக்கு சொல்லிட்டியா? கடைசியா எப்போ அப்டேட் பண்ண? கிளம்புனது சொல்லல, கடைசியா வந்து சொல்லலைங்க. அம்சா ரூமை விட்டு எந்திரிக்கல. ஏதாவது ரூமை விட்டு வெளியே போய் 4 இடத்துல சுத்தி பார்த்துட்டுனா கூட சரி, ஏதாவது கோவப்படலாம், சண்டை போடலாம், அவங்க நினைக்கிறதுக்கு ஏதாவது வேல்யூவா இருந்திருக்கும். நானும் ரொம்ப நாளா இங்க ஒரு இடம் இருக்குடா, அந்த இடம் பேரு ஏதோ ஒன்னு ஹாப்பனிங் ஸ்ட்ரீட், ஏதோ ஊர் சொன்னீங்க நேத்து கூட. இன்னும் கீழே ஆரம்பிக்கிறோம் அந்த ஊர் பேரு கோரமங்கலம். கோரமங்கலாக்கு போகணும்னு நினைச்சிட்டே இருக்கேன், போகவே முடியல. சரி நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு தான் ஒரு நாள் வரணும்னு எழுதியிருக்கு போல. 100 ஆண்டு காலம் வாழ்க. இப்ப ஷோரூம்ல என்ன சொல்லுவாங்க அதாங்க யோசிக்கிறேன். வண்டி ரொம்ப டேமேஜ்டுங்க, ரொம்ப டேமேஜ். அது போக துரு பிடிச்சு டேங்க் எல்லாம் காலி, பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. முத அந்த வண்டி காத்து மட்டும் இறங்கவே இல்லை. நானும் பார்த்தேன். பயங்கர குவாலிட்டியான டயர்ஸ்ல. இந்த 3 வருஷம் மழை எல்லாம் தட்டும்போது டக் டக்னு சத்தம் கேட்க. அந்த ஒரு காத்துமே அப்படிதான்டா, பெகசஸ்லயுமே அப்படிதான்டா. ஆனா பெகசஸ்ல காத்து கம்மியாயிடுச்சு, ஃபுல்லா ட்ரெயின்ல இருந்துச்சு. நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா டயர் அதாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பரா இருக்குங்க டயர். காசு எடுத்து போயிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு பஞ்சர் போட்டோம் நினைக்கிறேன். அந்த பஞ்சர்ல தான் இன்னும் காத்து கம்மியாயிட்டு இருக்கு. இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேங்க. நேத்து எங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும் போது போன்ல நானு, அம்மா, என் ஒய்ஃப் 3 பேர் கவுண்ட் கால்ல பேசிட்டு இருந்தோம். அப்பதான் நேத்து எங்க அம்மாக்கு தெரிஞ்சது நான் மீச போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் எங்க அம்மாட்ட பேசுறது இல்லல்ல,
ஸோ நான் வந்துட்டு என் ஒய்ஃப் கிட்ட நீயே சொல்லு ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டேன். அவன் வந்துட்டு தெரியாம எடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க, எது உண்மைன்னு சொல்லி தெரியல அப்படின்ட்டா. நம்மளாமா வேணாமான்னு தெரியலன்ட்டா. ஏன்னா ஒரு மீஸ் எடுத்ததுல என்னடா போய் சொல்ல போறேன், எனக்கு மனசே ஒழிச்சிருச்சு. ஏன் மாசா இப்படி உன் ஒய்ஃப் சந்தேகப்படுறாங்கன்னா, இல்லைங்க அவங்க மத்ததுல சந்தேகப்படலாம், தப்பே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு நானும் குறும்பு பண்ணிருக்கேன், இல்லைன்னு சொல்லல. கருப்பேன் குசும்புக்காரன் கண்மணியா மரியாதையா இருந்துக்க. என்னடா அங்க போற எத்தனை வண்டி அப்படி லைனா நிப்பாட்டி வச்சிருக்காங்கன்னு. ஒழுக்கமாவே காட்ட மாட்டேங்கிறான்டா கேமராவை கையில வச்சுட்டு. சும்மா எடுக்கணுமேன்னு எடுத்துட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் கட் பண்ணு. என்ன ரெசல்யூஷன் எடுத்துட்டு இருக்கேன், முதல்ல பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறது 30 FPS எடுத்துட்டு இருக்கேன். இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா? 30 FPS எடுக்கிறது என்னால இங்க இருந்து கண்டுபிடிக்க முடியுது. ஆனா உன் கையில வச்சிருக்க அது என்ன FPS கூட தெரியல. திடீர்னு கார் ஓட்டிட்டு பாக்குறேன், இதுல சினிமாட்டிக் சிவான் இவனே இவனுக்கு பேர் வேற வச்சிருக்கான். வண்டியில மூவிங்ல ஷார்ட் எடுக்கும் போது 30 FPSல எடுத்தீங்கன்னா அது கிளியராகவே தெரியறது இல்லை. அதனால தான் நான் அதிகாலத்துல இருந்து இப்போ வரைக்கும் 60 FPSல எடுத்துட்டு இருக்கேன். அது 4Kல மாத்திட்டா வெண்ண. எப்பவுமே நம்ம கண்ணில் பாக்குறத விட கேமரால பாக்குறது கொஞ்சம் கம்மியா தாங்க காட்டும். பட் இருந்தாலும் இதுல ஒண்ணுமே காட்டல. என்னடான்னு பார்த்தா செட்டிங்ஸ் தப்பா வச்சிருக்காங்க. ஒரு வழியா ஷோரூம் பக்கத்துல வந்தாச்சு. ஷோரூம்ல போய் கேட்டோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஷோரூம்ல A to Z வரைக்கும் என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லிடுவாங்க. இன்சூரன்ஸ் கிளைம் ஆகுமா ஆகாதான்னு சொல்லிடுவாங்க. இன்சூரன்ஸ் கிளைம் ஆகலைன்னா எல்லாத்தையும் நம்ம தான் ரெடி பண்ணோம். ஆனா ரெடி பண்றதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அதாவது நம்ம வண்டி வாங்கும் போது 18 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய்னா இப்ப நம்ம ரெடி பண்றது 25 லட்சம் ரூபாய் பக்கம் செலவாயிடும். அதுக்கு நம்ம புது வண்டியே வாங்கிட்டு போயிருந்தலாம். எல்லா பொருளுமே இம்போர்ட் பண்ணி தான் வாங்கணும். எல்லா திங்ஸுமே அப்படி இல்லைன்னா ஹைபுசா வந்து பாத்தீங்கன்னா தன்னோட அதோட உருவமே இல்லாம வேற ஒரு மாதிரி வேணா மாடிஃபை பண்ணி வேணா வச்சுக்கலாம். இப்ப வந்து ஸ்டாக்ல இருந்த மாதிரியே நம்ம ரெடி பண்ணணும்னா 25 லட்சம் பக்கம் மேல செலவாயிடுங்க எனக்கு தெரிஞ்சு. லேபரு அப்புறம் திங்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி. அது போக இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் ரேட் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இன்னொரு வழி இருக்கு, ஸ்டாக்ல ரெடி பண்ணாம நம்மளே கஸ்டமைஸ்டா மாடிஃபை பண்ணலாம். அதுக்கு மேபி ரேட் கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆகும், அதனால அதிகமாக தான் ஆகும். டிடிஎஃப் நல்லபடியா ஷோரூமுக்கு வந்து ரீச் ஆயாச்சுங்க. நம்ம வண்டியை மூடி வச்சிருக்காங்க. உள்ள போய் ஃபுல்லா டீட்டெயிலா கேட்டு வரேங்க. இல்ல திடீர்னு தண்ணிலாம் வருது. ஓ மழை வந்துச்சு. நாங்கள் நிற்க வச்சும் போது சும்மா யாருக்குன்னா சொல்லி ஒரு கவர் போட்டிருந்தாலோ உங்களுக்கு அதெல்லாம் சேவ் ஆகிடும். அதான் துருப்படியாமல் அந்த பெயிண்ட் எல்லாம் கவர் எல்லாம் டேமேஜஸ் இருக்கு. ரேடியேட்டர் எல்லாம் டேமேஜ். ரேடியேட்டர் டேமேஜ், இன்ஜின் டேமேஜா? இன்ஜின் டேமேஜ் இல்லை, இந்த கேஸ் கவருக்கு தானே. இந்த கேஸ் ஒன்று செக் பண்ணோம். ஓகே, இதெல்லாம் கழட்டி தான் பார்க்கணும். இங்கே கவர் டேமேஜ் இருக்குது. அது பக்கம் வந்து கேஸ் ஒன்று பக்கத்தில் கேஸ் அது ஒன்று செக் பண்ணோம். அப்போ ஒன்றும் பெரிய டேமேஜ்லாம் இல்லை. கேஸ் டேமேஜ்னா நம்ம அதை செக் பண்ணி பார்த்தா தெரியும். ஒரு சின்ன போல்ட் கூட அது கட் ஆனாலே அது கம்ப்ளீட் கேஸே இது உங்களுக்கு டேமேஜ் ஆகும். அது சைலன்சர் அது தட்டி விடுங்க. ஒரிஜினல் இருக்கு தானே? இதுவே ஒரிஜினல். அந்த ஒரிஜினல் இருக்கு ஒரிஜினல் இருக்கு. ஏதோ பிரச்சனை இல்லை விடு. நம்ம வாங்கும்போது அது வேணும்னா அது எத்தனை நம்ம போட்டுக்கலாம். அதுலயே உங்களுக்கு ஒரு 2 lakhs கிட்ட சேவ் ஆயிடும். ஏன்னா ஒரு சைலன்சர் வந்து அதே 1 lakh சைலன்சர் சம்திங் வந்துருச்சு. ஸ்டாக் ஜாஸ்தி இல்ல இதுக்கு முன்னாடி ஆக்ரோபோவிக் தான் போட்டுருந்தேன். இல்ல தெரியும், பாத்துக்கிறேன் நான். அது தெரியாம டேமேஜ் பண்ணிட்டானுங்க. சரி, அப்ப இன்ஜின் ஒன்றும் அவ்வளோ டேமேஜ்டா இல்லை. ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். நம்ம செக் பண்ணி கன்ஃபார்ம். அதான் அப்போ பார்த்துட்டு ஒன்றும் பெரிய டேமேஜ்லாம் இல்லை. அதான் சின்ன டேமேஜ். ஒரு 20,000 செலவு பண்ணாலும் இன்ஜின் ஓகே ஆயிடும். இவ்வளோ நாள் ஆயில் இல்லாமல் இருக்கிறது. என்ன டேமேஜ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிறைய வந்துடும். என்ன உள்ள கேஸ் என்ன மாற்ற வேண்டிய கேஸ் ஏதாவது மாற்ற வேண்டியதாக கேஸ் என்ன சப்போஸ் கிராக் ஆகிட்டுச்சுன்னா கேஸ் என்ன சேஞ்ச் பண்ணோம்னா செலவு ஜாஸ்தி. நாளைக்கு ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லிடுவீங்க. நாளைக்கு நம்ம தரோவா செக் பண்ணி உங்களுக்கு எஸ்டிமேஷன் தரேன். அப்புறமா நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். சரிண்ணா, இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ வந்து ஆயில் இல்லை, பட் ஆயில் இருந்ததுக்கு கொஞ்சம் அந்த ஒரு இது தெரியுது. உள்ள இருக்கிறது துரு பிடிச்சிருக்குமா? இல்லை சுத்தமாக இல்லை ஆயில். இருக்கிற மாதிரி தெரியுது. பெண்ட் பண்ணா தெரியும். நம்ம ஸ்பில் ஆகும், அவ்வளோ ஸ்பில் ஆகாது. இல்லையேண்ணா, துரு பிடிச்சிருக்குமா உள்ள இருக்கு? அதான் நம்ம கழட்டி பார்த்தா தான் நம்ம என்ன கழட்டி பார்த்தா தான் தெரியும் எல்லாமே. இப்போ வந்து சப்போஸ் நான் அப்ராக்சிமேட் தான் உங்களுக்கு நான் சொல்ல முடியும். நான் சரி, சப்போஸ் ஃபுல்லாக கன்ஃபார்ம் வேணுமானா நாளைக்கு நான் எஸ்டிமேஷன் பண்ணிட்டு உங்களுக்கு தான் சொல்லுவேன். சரிண்ணா, அப்போ நீங்கள் எக்ஸாக்டாக என்னென்ன போயிடுக்குன்னு சொல்லி ஃபுல்லாமே பார்த்துருங்க. கண்டிப்பாக எனக்கு கழட்டி பார்த்துட்டு சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்ன ஷோரூம்லேயே வச்சு ரெடி பண்ணலாமா, இல்லை நான் எடுத்துகிட்டு போய் வெளியே வச்சு பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். நானுமே இன்சூரன்ஸ் என்னன்னு சொல்லி என் சைடு நான் பார்க்குறேன். ஏன்னா அதுதான் அதான் என்னென்ன இப்போ நல்லா இருக்கு உங்களை பொறுத்தளவுக்கு? எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஃபோர்க் ஒன்று நல்லா இருக்கு. ஃபோர்க் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. இல்லை ஹேண்டில் பாரும் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. இல்லை ஹேண்டில் பார் இது இந்த பக்கம் பெண்ட் ஆயிருக்கு, அந்த பக்கம் பெண்ட் ஆயிடுச்சு. இதே சாசி இந்த பக்கம் ட்விஸ்ட் ஆகிட்டு. ஓகே, அப்போ சேஸ் பெண்டு.
இன்னொன்று நம்மளுக்கு என்னன்னா இதெல்லாம் வந்து ஆமாம் இப்படியெல்லாம் இருக்குது. ஒயரிங் கிட் என்னென்ன டேமேஜாக இருக்குது எல்லாத்தையும் தரோம் வச்சுக்கலாம். சரி, நான் அப்போ நீங்கள் நாளைக்கு ஃபுல்லாக தரோவாக செக் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக நான் ஃபுல்லாமே பிரித்து போட்டு என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துருங்க. இப்போ அது செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஏதாவது சார்ஜஸ் பே பண்ணுற மாதிரி இருக்குமா? இல்லை அதுக்கெல்லாம் இல்லை. நீங்கள் நாளைக்கு ஆரம்பிச்சிடுங்க. நீங்கள் செக்அப் முடிச்சுட்டு அப்டேட் பண்ணுங்க. நான் என்னன்னு சொல்லி எனக்கு ஃபுல்லாமே வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. வாட்ஸ்அப் டீட்டெயிலாக என்னென்ன ஆயிடுக்குன்னு சொல்லி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதை வச்சு நான் பிளான் பண்ணிவிடுவேன். சரிண்ணா, பார்ப்போம். தேங்க்யூ. பாய். பெல்லிலெல்லாம் போடுவாங்களே அந்த எக்ஸாஸ்டா? பட் நீங்கள் சன்லைட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா தெரியும். சன்லைட்டில் ரோட் ப்ரெசன்ஸ் நல்லா இல்லை ரோட் ப்ரெசன்ஸ் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. ஆரஞ்சு கலரு பிளாக் வித் கோல்டு வந்து இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இருக்கா? பிளாக் வித் ரெட். பிளாக் வித் ரெட். ஓகே ஓகே ஓகே. அப்கமிங் கலர் 4 கலர் இருக்கு. ப்ளூ வித் ஒயிட், ஒயிட் வித் ப்ளூ, கிரே வித் கோல்டு. இல்லை இந்த கலர் எடுத்துகிட்டு போனால் எல்லாரும் நம்மள தான் பார்ப்பாங்க. ஆனால் இந்த எக்ஸாஸ்ட் மட்டும் ஆன் பண்ணி காட்டுறீங்களா? இந்த IXIL எக்ஸாஸ்ட்டு. ஸ்மெல்லு இது பார்த்தீங்களன்னா எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்குன்னு. ஏதாவது கொஞ்சமாவது உருப்படியாக இருக்கா? இன்ஜினில் ஆயிலே இல்லையே. ஆயில் இல்லை. இன்ஜின் கேஸ் ஏதாவது இருக்குன்னு. பட் ஃபுல்லாக அவுட்டர் தான் செக் பண்ண முடியும். அவுட்டர் வண்டி ஒன்றும் இல்லை. அவுட்டர் எதுவுமே இல்லை. இன்ஜின் வைஸ் இன்ஜின் ஆலன்ஸ்னா அதே சேவ் பண்ணிடும் உங்களுக்கு. பரவாயில்லையே. எனக்கு இன்சூரன்ஸ் கிளைம் ஆகலைன்னா நான் இன்ஜினை மட்டும் வச்சு வண்டியவே மாற்றி நானே தனியாக என் வேற என்ன பண்றது? டிடிஎஃப் அவ்வளவுதாங்க. ஷோரூம்ல இருந்து கிளம்பியாச்சு. இப்போ ஷோரூம்ல என்ன சொல்றாங்கன்னு வந்து பாத்துட்டீங்கன்னா வண்டியை ஃபுல்லா டிஸ்மேண்டில் பண்ணி செக் பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க. பட் இப்போ இருக்கிற கணக்குப்படி பாத்துக்கிட்டீங்கன்னா வண்டி வந்து கிட்டத்தட்ட 14 லட்சத்துல இருந்து ஒரு 18 லட்சம் வரைக்கும் மேபி செலவாகலாம். எக்ஸாக்டா கிடையாதுங்க, தோராயமாவே வந்து பாத்தீங்கன்னா 14 லட்சத்துல இருந்து மதிப்புல சொல்றது 18 லட்சம் வரைக்கும் செலவாகலாம். இன்னும் பிரிச்சு பார்த்தா தான் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்ஜின்ல இருந்து எல்லாமே கழட்டி பார்க்கணும்னு சொல்லி சொல்றாங்க. நான் எல்லாமே கழட்டி பார்க்க சொல்லிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் கிளம்பிட்டேன். நேரம் வந்து நம்ம ஊருக்கு. ஸோ வந்து நம்ம ஊருக்கு இன்னும் எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா 327 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. 7.5 மணி நேரம் ஜேர்னிங்க. இப்போ வந்து என்ன பிரச்சனைனாங்க, இன்சூரன்ஸ் கிளைம் ஆனா நம்ம தப்பிச்சிடுவோம், இன்சூரன்ஸ் கிளைம் ஆகலைன்னா மாட்டிப்போம். இப்போ ஷோரூம்ல என்ன சொல்றாங்கன்னா 99% இன்சூரன்ஸ் கிளைம் ஆகாதுங்க, 1% மேபி கிளைம் ஆனாலும் ஆகலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் வந்து அந்த 1% இருக்கு இல்லைங்க, அந்த 1%க்காக நான் போராடி பார்க்க போறேன். இதை ஒண்ணுமே பண்ண முடியாதானே அப்படின்னா பைக்கை. இப்போ இன்சூரன்ஸ் கிளைம் ஆயிடுச்சுன்னா நம்ம வண்டியே ஃபுல்லா ரெடி பண்ணி எடுத்துடலாங்க. அப்படி இல்லைன்னா டோட்டல் லாஸ்ல போட்டுட்டு புது வண்டி தந்துருவாங்க. புது வண்டிக்கு நம்ம 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் பக்கம் வந்து மேபி பே பண்ற மாதிரி இருக்கலாம், இல்ல அதுக்கு மேல கொஞ்சம் பே பண்ற மாதிரி இருக்கலாம். இப்போ இன்சூரன்ஸ் ரிஜெக்ட் ஆயிட்டாதான் இப்ப பிரச்சனையே. இப்போ 14 லட்சம் ரூபாய் 18 லட்சம் ரூபாய் போட்டு செலவு பண்றதுக்கு நம்ம புது வண்டி எடுத்துட்டு போயிடலாம். ஆல்ரெடி பாஸ்ட்ல பண்ண அந்த மிஸ்டேக் நான் திரும்பி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி யோசிக்கிறீங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா பாஸ்ட்ல நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கேன். எதுவும் தப்புலாம் இல்லை, மணி ரீதியா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன். டெசிஷன்ஸ் தவறான டெசிஷன்ஸ் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி தவறான டெசிஷன் சொல்றதை விட கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சுன்னா பயங்கரமான ஒரு சக்சஸ்ல இருந்திருப்போம். ஸோ அப்போ கூட எதுவும் தப்பான இதெல்லாம் கிடையாது. இப்போ வண்டி ரெடி பண்றதுக்கே 18 லட்சம் ரூபாய் பக்கம் ஆகுதாங்க. புது வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 18 லட்சத்துல இருந்து ஒரு 20 லட்சம் 21 லட்சம் இன்னும் 2-3 லட்சம் போட்ட புது வண்டியை எடுத்துடலாம். என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை ரிப்பேர் பண்ணி ஓட்டுறதை விட வண்டியை புதுசா எடுக்கிறத புத்திசாலித்தனம். 3 வருஷம் பக்கம் நின்று இருக்கு, இன்னும் உள்ள எவ்வளவு துரு பிடிச்சிருக்குன்னு நமக்கு தெரியாது. என்னதான் ரிப்பேர் பண்ணி ஓட்டினாலும் சின்ன சின்ன பிரச்சனை மேபி வரலாம். ஸோ இப்போ ஸ்கிராப்புக்கு போட்டா நம்ம வண்டி ஒரு 2 லட்சத்துக்கு பக்கம் எடுத்துப்பாங்கன்னு சொல்லி சொல்றாங்க மேபி. ஸோ வேற ஒரு வண்டியை ஸ்கிராப்புக்கு போட்டாங்களா 5 லட்சத்துக்கு எடுத்துக்கிட்டாங்களாம். வெளியே சோர்ஸ் வச்சு சொல்றேன். 1 லட்சத்துல இருந்து 5 லட்சம் வரைக்கும் மேபி எதிர்பார்க்கலாம். நம்ம வண்டிக்கு 5 லட்சம்ங்கிறது பெரிய விஷயம், பட் தெரியல. இப்போ என் மைண்ட்ல என்ன, இன்சூரன்ஸ் ரிஜெக்ட் ஆயிட்டா என் மைண்ட்ல என்ன தோணுதுன்னாங்க, ஷோரூம்ல வச்சு ரெடி பண்ணாம நானே ரெடி பண்ணலான் இருக்கேன். வெளியே எடுத்துட்டு வந்து ஒரு மெக்கானிக்கை வச்சு நம்மளே பண்ணலாங்கிற. ஸோ ஃபர்ஸ்ட் டே உட்காந்து வண்டியில என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லி அவங்களே எக்ஸாக்டா நமக்கு ஃபுல்லா எனக்கு டேட்டாவா கொடுங்கன்னு சொல்லி அவங்க நாளையிலேருந்து ஒர்க் ஆரம்பிச்சிடுவாங்க. நாளைக்கே கொடுத்துருவேங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கே கிடைக்காது. இன்னொரு 3 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாக்ட் டேட்டா கிடைச்சிடும். அந்த எக்ஸாக்ட் டேட்டா வச்சு நம்மளே அங்கே வீட்டில் வச்சு ரிப்பேர் பண்ணிடலாம். அதுவுமே செலவு தான், அந்த பொருள் அதுவுமே செலவு தான். பட் நம்ம ஸ்டாக்காக வந்து ரெடி பண்ண வேண்டாம். ஸோ வந்து டிடிஎஃப் ஃபுல்லாக களத்தில் இறங்கி நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா Day 1 Day 2 Day 3 Day 4ன்னு சொல்லி ஒரு நாளும் வந்து பண்ண ரெடி பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதாங்க. ஒவ்வொரு நாள் ரெடி பண்ணுற அப்டேட்டை உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதாங்க. அது வந்து ஹயபுசாவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்ற டேஸ்ட்டுக்கு மாதிரி மாற்றிக்க வேண்டியதாங்க. அப்போ சுசுகி ஹயபுசான்னு வராது, இது ரெடி பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம டிடிஎஃப் ஹயபுசான்னு மாறிடும். அங்க நிறைய ஹயபுசாஸை பார்த்து ரொம்ப ஆசையா போயிடுச்சுங்க. சவுண்ட் பாத்தீங்களா ஆரஞ்சு கலர் லைட்ல? இல்ல சவுண்டு கூட ஒன்றும் அவ்வளோ ஜோருன்னு சொல்லிட முடியாது. அந்த ஸ்மெல்லு தான் ஜோரா இருந்தது.
வண்டி ஆன் ஆகி ஆஃப் ஆன உடனே அந்த ஒரு ஸ்மெல் பா சவுண்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டா எதிர்பார்க்குறீங்க. நான் ஓட்டும் போது வேற மாதிரி இருக்கும்டா. ஒவ்வொரு கியர் ஷிஃப்டிங்க்கும் ஐடியா பண்றீங்க. நல்ல ஒரு ஐடியா போடுறேன். எவ்வளவுக்கு முடியுமோ இன்சூரன்ஸ்ல ஃபுல் பொட்டன்ஷியல போட்டு ட்ரை பண்ணுவோம். நம்ம இங்க பாருங்க எத்தனை வண்டி, 2 3 4 5 எக்கச்சக்கமா இருக்குடா. ஃபுல்லா மிலிட்டரி வண்டிங்க தான். இந்த மணிக்கு தான் நம்ம ஒரு கவர் போட்டிருந்தோம் நடுவுல இருக்குல்ல. இல்ல அந்த கலர்ல ஆக்சுவலி இல்ல அது. அந்த மாணி நான் தானே வாங்கிட்டேன். செம்ம குவாலிட்டிடா அது. காரை பாதி இது காப்பாத்துனதே அந்த கவர் தான். ஆமாண்டா, முக்கால்வாசி காரை காப்பாத்துனதே அதுதான். ஆனா நம்ம இதுல ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டோம் ஹைபுசால. அதே அவர் சொல்றாரு பாரு, கவரை மட்டும் நீங்க ஒண்ணு போட்டு மூடி இருந்தீங்கன்னா டேமேஜ் ஆகாததெல்லாம் தப்பிச்சிருக்கும் அப்படிங்கிறாங்க. நம்ம அங்க கிளம்பும் போதே இவ்வளவுதானே காட்டுச்சு. அதான் ஆமாண்டா, ஆரம்பிச்ச டைமுக்கே வந்துருச்சுடா. 7:48 நிமிஷம். ஒண்ணு இல்லைங்க, அதாவது கூகுள் மேப் ஸ்ட்ரைட்டா போனா செம்ம டிராபிக். இங்க லெஃப்ட் எடுத்து இப்படி ரைட் எடுத்து மறுபடியும் ரைட் எடுத்தீங்கன்னா மறுபடியும் அதிலேயே போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த டிராபிக்கை நீ தடுக்கலாம்னு சொல்லி கூகுள் மேப் போட்டுருந்துச்சு. சிவா அதை பார்த்துட்டானே லெஃப்ட் எடுங்கன்னு சொன்னா நேராவே போயிடலாம்னு நினைச்சேன். சிவாவே லெஃப்ட் சொன்னதுக்கப்புறம் சொல்லிட்டானேன்னு திருப்பிட்டேன். இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து லாக் ஆயிட்டோம். சரிண்ணே, நம்ம அப்படியே பொறுமையா நடந்தாங்க போவோம். சிவா அப்படியே வரட்டும். அதுல ஏதாவது இருந்தா நம்ம ரெஸ்ட் ரூம் போவோம். அவ்வளவுதான். எப்படி கோர்த்து விடுது. டேய் வாடா, ரெஸ்ட் ரூம் போகணும்டா எனக்கு. டேய் என்னால முடியலடா, இருங்கடா நான் வரேன். என்னடா இது, எதுக்குடா இத்தனை பேர் நிக்கிறீங்க? நல்லபடியா ரெஸ்ட் ரூம் போயாச்சுங்க. ஆக்சுவலி போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிடிஎஃப்பை பார்த்தோம். ப்ரோ என்ன ப்ரோ இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நாங்கள் இருந்துட்டு இந்த மாதிரி ஊருக்கு போயிட்டு இருக்கோம் ப்ரோ, டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன தெரியுமா சொன்னோம், டீ குடிச்சிட்டு வரலாமான்னு சொல்லி போனோம். டீ எதுவும் இல்லை, அதனால ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கோங்க. இன்னும் நம்ம வண்டி ஆரம்பிச்ச இடத்துலயே இருக்குங்க. அங்க இருக்கு நம்ம வண்டி. பயங்கரமான டிராபிக். அதான் விவரமா விவரமா இருக்கா அண்ணே. இந்த டிராபிக்கை மட்டும் தாண்டி வாங்க, அதுக்கப்புறம் வந்து நான் ஓட்டிக்கிறேன் அப்படின்னா. கார் பாரு எப்படி போட்டு வச்சிருக்கான்னு. சரி, எங்க மாமனார் பார்த்து வந்துச்சுடா. இங்க பாருங்க 7 மணி நேரம் 57 நிமிஷம் காட்டுது. மறுபடியும் ரீரூட் வேற ஆகுது. என்னண்ணே அமைதியா போறீங்க? காரையே இப்படி பண்ணி வச்சிருக்கானேன்னு யோசிக்கிறேன். என்னடா பண்ணிட்டு இருக்கேன்? நான் நல்லா தான் வச்சிருக்கேன். சிரிச்சுக்கிட்டே பேசுறானே. சைடில் தான் தெரியாம ஒரு கோடு மட்டும் போட்டுட்டேன். ஒரே ஒரு கோடு நல்லா நான் தான் தெரியாம போட்டேன். தெரிஞ்சு போட்டேன்னு சொல்ல வந்தா அப்படி தெரியாம ஒரு சின்ன டென்ட் ஆகி ஒரு கோடாச்சு. நான் மட்டும் தான் காணும். எதுக்கும் இது ஒன்றும் எனக்கு தெரியாது. முதலே பார்த்தீங்கன்னா மறுபடியும் பைபாஸ் பக்கம் போயிட்டு கொடுப்பேன். நான் தான் ஓட்டணும். மீண்டும் சந்திப்போம். டிடிஎஃப் நம்ம வீடியோ வர சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டிட்டு இருக்கோங்க. டிடிஎஃப் எஸ்டிமேட் பில் வந்துருச்சுங்க. எவ்வளோ ரூபாய் வந்திருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய்க்கு லேபர் காஸ்ட் கூட கிடையாதுங்க. லேபர் காஸ்ட் மட்டுமே 30,000 ரூபாய் பக்கம் வருதுங்க. டோட்டல் பில் எவ்வளோன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா 15,11,951 ரூபாங்க. ஸோ ஆக்சுவலி பைக்கோட காஸ்ட் நம்ம வாங்கின காசே வந்து பார்த்தீங்கன்னா 19 லட்சம் ரூபாய் சம்திங்க்கு வாங்கினோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹயபுசா வந்து பார்த்தீங்கன்னா 21 லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க கர்நாடகாவில். அப்ராக்சிமேட்டாக சொல்லிட்டு இருக்கேன் எல்லாமே. பட் தமிழ்நாட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கர்நாடகாவோட ரோட் டேக்ஸ் கொஞ்சம் கம்மி தான். ஸோ அதனால நமக்கு தமிழ்நாட்டில் வந்து மேபி ஒரு 20 லட்சத்துக்கு நம்ம வாங்கலாம்னு நினைக்கிறேன். நான் வாங்கின டைம்ல 19 லட்சத்துக்கு வாங்கினேன். 16 லட்சம் ஆயிடும்னு வச்சுக்கோங்க. 17, 18, 19 இன்னும் 3 லட்சம் ரூபாய் போட்டு நான் புது வண்டி எடுத்துட்டு போயிடலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷோரூம்ல கொடுத்து ரெடி பண்ண போறது கிடையாது. இன்சூரன்ஸ் என்ன வாசா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா 99% வந்து பார்த்துட்டிங்கன்னா ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இது வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னே நான் ஒரு ஐடியாவில் இல்லை. நான் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணி வச்சுக்கலாமா. ஏன்னா இன்ஜின் வந்து நல்லா இருக்குங்க. இன்ஜின்னு கியர் பாக்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. இன்னும் பில்லை ஃபுல்லாக உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்க்கணும். பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தனி வீடியோ டெசிஷன் மேக்கிங் வீடியோ போடுறேன். நான் என்ன தான் பண்ண போகிறேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்கிராபுக்கு போட போகிறேன்னா ஸ்கிராபுக்கு போட்டு வர்ற காசை வச்சு புது ஹயபுசா வாங்க போகிறோமா, அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் படிப்படியாக இன்ச் பை இன்ச்சாக ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் ஹயபுசாவாக மாற்ற போகிறோமா, கஸ்டமைஸ் பண்ணி ஒரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ணி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஹயபுசாவை கம்பேக் கொண்டு வர போகிறோமா அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் தான். அதாவது ஷோரூம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே புது பார்ட்ஸ் போடுவாங்க.
அந்த புது பார்ட்ஸ் போடுறத வச்சு 15 லட்சத்துக்கு அவங்க கோட் பண்ணியிருக்காங்க. 16 லட்சம்னு வைங்க, 16 லட்சம். அப்போ வந்து அதை எல்லாத்தையுமே நம்ம செகண்ட் ஹேண்டில் வாங்கினோம்னா அதை பாதியாக கன்வெர்ட் பண்ண முடியும்ல. 16 லட்சம்னா இப்போ 8 லட்சத்துக்கு மாற்ற முடியும்ல. இப்போ அது ஸ்கிராப் வண்டியிலேருந்து எடுத்தா அதை கண்டிப்பா 4 லட்சம் ரூபாயிலேயே முடிக்க முடியும்ல. பைக்கு, காரு எல்லாமே விலை கம்மியாக எங்கே கிடைக்கும்? டெல்லி. ஸோ அதனால டக்குன்னு வண்டியை டெல்லியில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவோமா. அஜய் மாப்பிள்ள கூட சொன்னாங்க, டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெக்கானிக் சூப்பராக இருக்காங்கடா மாப்பிள்ளன்னு. அவங்க 900 இயர்ஸ் சும்மா பிரித்து போட்டு பயங்கரமாக வேலை செஞ்சுருக்கேன் நான் டெல்லியிலேயே. மாப்பிள்ள வேறு இப்போ டெல்லியில் தான் இருக்கானா. ஸோ வந்து டெல்லியில் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. கேட்டு சொல்லிட்டோம். நானும் கொஞ்சம் வெயிட்டிங்கில் தான் டிடிஎஃப் இருக்கேன். ஸோ வந்து இனி பில்லை வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து இன்ச்சு பை இன்ச்சாக பார்க்க போகிறேன். வந்து டிடிஎஃப் நம்ம டிடிஎஃப் ஒருத்தர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹயபுசாவோட ஸ்பீடோமீட்டர் அண்ட் வந்து ஏதோ ஒரு கேபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், ஸோ வந்து கேபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பட் அவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவர்கிட்ட நான் கான்டாக்ட் நம்பர் கேட்டிருக்கேன். வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு, ப்ரோ நான் திருடலன்னு என்ன தப்பாக எதுவும் நினச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சத்தியமாக சொல்கிறேன் பிரதர், நான் என்றைக்குமே அப்படி தப்பாக நினைக்க மாட்டேன். என்னோட ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் போனப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகமாக எடுத்து வச்சிருப்பாங்கன்னு தான் நான் இப்போ சொன்னேன். அதே மாதிரி என் கோப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்டில் காணாமல் போனப்பவும் நம்ம பசங்க யாராவது பத்திரமா எடுத்து வச்சிருப்பாங்க, கண்டிப்பாக எனக்கு திருப்பி தருவாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கோப்ரோ திருப்பி கொடுத்தாங்க நம்ம பசங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது, நம்ம பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர் எனக்கு திருப்பி கொடுப்பாருன்னு சொல்லி. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா தயவு செஞ்சு ஸோ வந்து உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் மட்டும் கமெண்ட்டில் போடுங்க. நான் எங்களோட டீமில் வந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி நானே நேரில் வந்து வாங்கிக்கிறேன் பிரதர். நான் சீக்கிரமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோக்கு முடியுமோ ஒரு நல்ல டெசிஷனை மேக் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். என்ன பண்ணலாம், ஸோ வந்து ஸ்கிராபுக்கு போட்டுடலாமா இல்லை ரீஸ்டோர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு முடிவு எடுப்போம். ஸோ டிடிஎஃப் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க, எல்லாரும் ஹாப்பியாக இருங்க. நடப்பதெல்லாம் நன்மைக்கேங்க. ஸோ வந்து நமக்கு எல்லாமே நல்லது தான் நடந்திருக்கு, நல்லது தான் நடக்கவும் போகுது. அச்சு தூள் கிளப்புறதுக்கப்புறம். ஓகே டிடிஎஃப் இந்த வீடியோ எடிட் பண்ணிக்கிறேன். என் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். தினமும் காலையில் 11 மணிக்கு ஷார்ப்பாக நம்மளோட ட்ரெயின் த்ரோட்லஸில் vlog அண்ட் ஷார்ட்ஸ் வந்துருங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் vlog வரும், அந்த விட்ட கேப்பில் வந்து பார்த்தா ஷார்ட்ஸ் வரும். மறக்காம தினமும் காலையில் 11 மணிக்கு செக் பண்ணி பாருங்க. அப்போ ஈவினிங் 5 மணிக்கும் வரும். ஸோ செக் பண்ணி பாருங்க. பாய் டிடிஎஃப் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.